சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். அருமையான 2 வசனங்கள் 42, 43. 42 பாருங்க. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாகிய ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா. முதலாவது ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற இந்த சபை, அல்ல என்றால் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் எருசலேமில் இருந்த சபை, அல்ல என்றால் சாலமோன் கட்டின சபை, இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக இருக்கிறது எது என்றால் ஆசரிப்பு கூடாரம். என்னது? ஆசரிப்பு. தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இருப்பது இல்லை. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று இருந்தாலும், நான் எப்படி உன்னிடத்தில் வாசம் பண்ண முடியும் என்று கர்த்தர் கேட்டிருந்தாலும், கர்த்தர் தாவீதை பார்த்து கேட்டார், நான் உன்னிடத்துல ஒரு ஆலயம் கட்ட கேட்டனா அப்படின்னு கேட்டார். ஆனால் தாவீதிடத்துல ஒரு ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தர் கேட்கவில்லை. ஆனால் தேவன் யாரிடத்துல கேட்டார்னா, மோசேயின் இடத்துல ஆசரிப்பு கூடாரம் செய்யும்படிக்கு கர்த்தர் சொன்னார். கவனிங்க, தேவன் ஒரு ஆலயத்தை கேட்கல. சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை தேவன் எனக்கு கட்டுன்னு கேட்கல, தாவீதை கேட்கல. ஆனா அதற்கு முன்னாக ஆண்டவர் மோசே சொல்லல, உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்கல. மோசே மலைக்கு மேல கூப்பிட்டு சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் முறைமையின்படியே நீ ஆலயம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லுகிறபடி நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு அளவையும் இஞ்சாக கர்த்தர் சொல்ல, அது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சும்மா நீ கட்டு அப்படின்னு சொல்லல. திரைச்சீலை, மூடு திரைகள், சிவப்பு நூல், இளம் பஞ்சு நூல், அப்படி நிறைய காரியங்களை சொல்லி கர்த்தருடைய பெட்டியை செய்யணும், பலிபீடத்தை செய்யணும், வெங்கல தொட்டியை செய்யணும், சமூகத்தை வைக்கிற மேஜை செய்யணும், கிருபாசனத்தை செய்யணும், கேருபீன்களை செய்யணும். ஒன்னையும் கர்த்தர் மோசைக்கு அப்படியே சகல ஆசரிப்பு கூடாரத்தின் ஸ்ட்ரக்சரையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தன் இருதயத்தில் இருந்ததை முதலாய், ஏன்னா இதுவரைக்கும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தது வரைக்கும் கர்த்தர் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணவில்லை. யாரும் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டவும் இல்லை. அப்படின்னா கர்த்தரை எப்படி வணங்குறாங்க? ஆபிரகாம் ஆலயம் கட்டினாரா? இல்ல. நோவா ஆலயம் கட்டினாரா? இல்ல. யாக்கோபு? நோ. ஈசாக்கு? இல்ல. இவர்கள் எல்லாரும் எப்படி ஆண்டவரை வழிபட்டார்கள் அப்படின்னா, அப்போ ஒரே பலிபீடம். யாக்கோபு, எழுந்து பெத்தேலுக்கு போ, நான் அந்த இடத்து அங்க வந்த உடனே அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலி, அதுதான் ஆராதனை. ஆபிரகாம், நோவா எடுத்துங்க. நோவா என்ன பண்ணினார்? பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே சுத்தமான சகல மிருகங்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு, அதுதான் ஆராதனை. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் பாருங்க, இங்கிருந்து பேருந்து போகிற இடத்துல எல்லாம் ஒரு பலிபீடத்தை செஞ்சு அதுல கர்த்தருக்கு ஆராதனை செய்வார். இதுதான் மோசைக்கு முன்னான உள்ள 2000 ஆண்டுகள் ஆராதனை. எத்தனை ஆராதனை? 2000 அல்ல, ஒரு 3000 ஆண்டு ஆராதனையில ஆண்டவருக்கு ஆலயமே இல்லை. முதல்ல கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணு. அது இப்படி இருக்கணும், அதுல 3 இடம் இருக்கணும். பிரகாரம்னா என்ன தெரியுமா? அந்த திரைச்சீலைக்க வெளியே, அப்படின்னா அந்த ஒரு கூடாரத்துக்கு வெளியில ஒரு பெரிய ஒரு கேட், அதாவது ஒரு வேலி இருக்கும், அதுதான் பிரகாரம். ஜனங்கள் வந்து நிக்கணும். அடுத்து அந்த கூடாரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம், அடுத்து மகா பரிசு ஸ்தலம். இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்றது. இதன் உருமாற்றம், இதனுடைய வளர்ச்சி தான், இதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் சாலமோன் கட்டின ஆலயம். இதே அளவையின்படிதான் சாலமோன் ஒரு ஆலயத்தையும் கர்த்தருக்கு கட்டுகிறார். அந்த ஆலயம் தான் இயேசு கிறிஸ்து நாட்கள் எருசலேமில் இருந்தது. இன்றைக்கு இந்த ஆலயத்தை எதற்காக கர்த்தர் கட்டி இருக்கிறார், எதற்காக சொல்லி இருக்கிறார் என்றால் அதை இங்கே கர்த்தர் குறிப்பிடுகிறார். 42வது, உன்னோடு நான் பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடம். 2 காரியம். முதலாவது, ஆலயம் எதற்கு? அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு நம்முடைய ஆலயம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை தந்தபடி எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை தந்து. ஏன் நான் ஆலயத்துக்கு வர வேண்டும்? ஏன் நான் வீட்டுல இருந்து ஜெபிக்க கூடாதா? நிறைய பேர் இன்னைக்கு சொல்றது, நான் வீட்டிலே இருக்கலாமே, வீட்டிலே ஜெபிக்க. ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, மகிமையின் மேகம் மேலதான் நிக்குது. இவங்க எல்லாம் ஏன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும்? கர்த்தர் சொல்லுகிறார், ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுறது. முதலாவது என்ன தெரியுமா? நான் பேசும்படி. அப்ப ஆலயத்துல கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோட பேசு. அவ வீட்டுல பேச மாட்டாரா? வீட்லயும் பேசுவார். ஆனா ஆலயத்துல ஆண்டவர் பர்டிகுலரா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் செய்யணும், எங்கெல்லாம் போகணும், இந்த ஆலயத்துல கர்த்தர்
மிக பெரிய ஆலோசனைகளை நமக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல முதலாவது என்ன செய்வார் கர்த்தர்? உங்களோடு. அப்ப நம்ம ஆலயத்துக்கு வராது இருந்தா கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வாரம்னு சொல்றதை விட இப்ப அதிகாலை ஜெபத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு நினைச்சா அதை எத்தனை உணர்றீங்க? அல்லேலூயா. நானே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டு ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாள் வரும்போது 40 பிரசங்கம் பண்ணணும். எத்தனை பிரசங்கம் பண்ணணும்? 40 பிரசங்கம் பண்ணணும். ஒரு நாளும் பண்ணினதே பண்ணக்கூடாதுல்ல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரேன்னு. ஆண்டவர் ஒரு ஆராதனை ஏற்படுத்துறார் என்றால் இந்த 40 நாளும் என்ன அவர் டாபிக்கை சூஸ் பண்றார். என் பிள்ளைகளுக்கு 40 நாள் என்ன ஆலோசனை கொடுக்கணும், இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், இவர்களை எப்படி வழி நடத்த வேண்டும், இவர்களுக்கான ஆலோசனைகள் என்னென்ன, இதெல்லாம் ஆல்ரெடி கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா? அதை நீங்க கவனிக்கிறவங்க கவனிக்கலாம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்போ ஆலயம் என்பது கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம். முதலாவது என்னது? அவர் உங்களோடு. எத்தனை பேர் இந்த ஆலயத்துல வரும்போது கர்த்தர் என்னோடு பேசுகிறார்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, என்னோடு பேசும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நீங்கள் வரும் நாட்கள் எல்லாம், அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வரல, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை அனுப்பி நம்மளை விடுதலை ஆக்குவார். வார்த்தையை அனுப்பி நம்மளை ஆசீர்வதிப்பார். வார்த்தை தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு வராதவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம். இந்த ஸ்கூல் போகாம இருக்கும் பாருங்க, அன்னைக்கு இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிள்ளை அடிக்கடி லீவ் போடுது, அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுக்க முடியுமா? அது எவ்வளவு பிரில்லியன்ட் பிள்ளையா இருந்தாலும் டீச்சர் ஒரே பாடத்துல ஓயாம எடுத்துட்டு இருப்பாங்களா? இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்னா இன்னைக்கு முடிஞ்சிச்சு, நாளைக்கு போய் டீச்சர் நான் வரல எடுங்க போட ஒரு அடி ஓடி, நீ வரல எனக்கு என்ன முடிக்கணும்? போர்ஷன் நீங்க எடுப்பீங்களா? வரலன்னா எடுப்பீங்க. நீ வரல, அவனை பார்த்து படிச்சுக்கோ. அவன் எவ்வளவு சொல்லி தருவான்? டீச்சர் எடுக்கிற பாடங்களை கரெக்டா நீங்க கற்றுக்கணும்னா கரெக்டா வரணும். அல்லேலூயா. அவன் இந்த 40 நாள் ஜெபத்துல கூட அப்படிதான். 40 நாள் அந்த பாடங்களை, இன்னொன்னு சொல்றேன், அந்த பாடங்களை எழுதிட்டா மட்டும் போதும், எழுதி உங்க நோட்ல இருந்தா மட்டும் போதும். அதை என்ன செய்யணும்? வீட்டுல போயிட்டு என்ன செய்யணும்? ரிவிஷன் பண்ணணும், படிக்கணும், அதை பார்த்து அதன்படி செய்யணும். அப்பதான் நீங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாற முடியும். அல்லேலூயா. இந்த ஆலயம் என்பது ஒரு பள்ளி, ஒரு பள்ளிவாசல் அதை சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டடீஸ் பிளேஸ் தான். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவன் அல்ல. முதல்ல நிறைய பேர் கேட்கறதே இல்லை. இன்னைக்கு லைவ் எல்லாம் போட மாட்டோம்ல, இன்னைக்கு சும்மா ரெக்கார்ட் தான் போடும். அப்போ இதை கேட்காதவர்கள் எப்படி இதை அறிந்து கொள்ள முடியும்? ஆலயத்துடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு ஏதோ பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப சபைக்கு வருவது எவ்வளவு முக்கியத்துவமானது இல்லையா? அப்போ எப்படி ஒரு பிள்ளை ஒரு வருஷத்துல 10th படிக்கிற பிள்ளை, நீங்க எல்லாம் 10th ஸ்டூடெண்ட், 12th ஸ்டூடெண்ட், பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். அல்லேலூயா. அவன் சும்மா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கிடையாது. சிலர் இதுக்குள்ள 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இப்பதான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் பர்டிகுலரா இதை கேட்டு அதை என்ன செய்யணும்? செயல்படுத்துகிறவங்க பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆவாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல எப்படி கலெக்டர் ஆவாங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு போறாங்க, உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வராங்களோ, அதே போல இந்த ஆலயத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி நடக்கிறவங்க, இதை செய்கிறவங்க, இதை அட்டெண்ட் பண்றவங்க, அவர்களும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. ஆமா, நானும் என் சர்ச்சில் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தேன். அதனால கர்த்தர் என்னை முன்னே நிறுத்தினார். அல்லேலூயா. நீங்க உங்க ஆலயத்துல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமென். வாலிபர்களை பார்த்து சொல்ல, பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன். சில பிள்ளைங்க எல்லாம் ஆமா வந்தா வருவேன், வராட்ட வர மாட்டேன், அதுவும் இப்படி ஏனோ ஸ்டூடெண்ட்ஸ், வந்தானுக்கு போனா ஸ்டூடெண்ட்ஸ், கட்டடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவன் நல்லா பிரில்லியண்டா வர முடியுமா? அவர் பேசுகிறத, டீச்சர்ஸ் பேசுகிறத, ஆண்டவர் பேசுகிறத எந்தவன் கேட்கிறானோ அதை உள்வாங்குகிறானோ. சில பிள்ளைங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கும். அது என்ன தெரியுமா? டீச்சர் சொல்லி கொடுக்கும் போது எல்லாம் புரிஞ்சிடும். வீட்டுல வந்து படிக்க வேண்டியா? அப்படிப்பட்ட யாரும் அங்க இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இங்க எல்லாம் அந்த கேட்டகரி தான். நாங்க வீட்டுல போய் படிக்கிறதே இல்லையே, நாங்களே நினைச்சுக்கிறது, நாங்களே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் நம்மளே நினைச்சுக்கிட்டு நீங்க பிரசங்கம் பண்ற மட்டும் தான். வீட்டுல போய் நாங்க பைபிளை துறையானா இவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், அந்த கதை இங்க நடக்காது. நீங்க வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. ஹோம் ஒர்க் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். என்னதான் நீங்க பிரில்லியண்டா மாற முடியும். முதலாவது அவர் ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம். முதலாவது என்ன சொல்லுங்க? அவர் பேசுகிற இடம். என்னது? அவர் பேசுகிற இடமாகிய. இரண்டாவது உங்களை சந்திக்கும் இடம். என்னது? ஆலயம் என்பது இரண்டாவது என்ன சொல்லுங்க? சந்திக்கும் இடம். முதலாவது அவர் உங்களோட பேசும் இடம், இரண்டாவது உங்களை சந்திக்கும் இடம். சந்தித்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? 2 பேர் மீட் பண்றது. லாங் டைம். ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு, வந்த உடனே போன் பண்றாரு, நான் வந்திருக்கேன், நம்ம 2 பேர் மீட் பண்ணுவோமா? எங்க மீட் பண்ணலாம்? நம்ம இந்த மால்ல மீட் பண்ணலாம், நம்ம கிரீன்ஸ்ல மீட் பண்ணலாம், எங்கேயோ ஒரு இடம், பர்டிகுலரான ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? மீட் பண்ணலாம். ஒருத்தர் ஏமாத்திட்டான், நான் காலை முதல் இரவு வரைக்கும் உனக்காய் காத்திருந்தேன். அநேகர் இன்றைக்கு நம்முடைய சபையில ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்வது உங்களை தேவனாய் கர்த்தர் மீட் பண்ற நாள். என்ன நாள்? என் ஜனங்கள் வருவார்கள், அவங்க 5 மணிக்கே ஆண்டவர் ரெடியாகி வந்து உட்கார்ந்துருவாருங்க. ஆனா நீங்க வர்றீங்க 9:30க்காவது யார் வருவார் என்று தேவன் வழிமேல் விழி வைத்து காத்துட்டு இருக்கிறார்.
9:30 வருகிறவர்கள் உண்டு. முதலாவது பேர் எழுதுவார் சுபின், முதலாவது வந்து விட்டார். அடுத்து ஒவ்வொரு ஆளா கர்த்தர் எழுதுவார். 9:30 10 மணிக்கு வந்தவன், 11 மணிக்கு வந்தவன், 11:30 வந்தவன், என் ஆத்மா ஓடும்போது வந்தவன், கர்த்தரை ஆசீர்வதிப்பார்னு சொல்லும்போது வந்தவன், எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? நோட். இதோ அவர் நோட்டு புத்தகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நோட் பண்றார். அடுத்த ஆப்சன்ட், இவன் எல்லாம் வரல, என் வார்த்தையை கேட்க வரல, என்னை மீட் பண்ண வரல, எனக்கு இவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, இவன் எங்க போகிறான் அங்க போகிறான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டோட புத்தகம் இருக்கா? அவர்கிட்ட நிறைய புத்தகம் இருக்கு தெரியுமா? ஜீவ புத்தகம் ஒன்று இருக்கு. தட்ஸ் a very important book, book of life. அது ரொம்ப முக்கியமான புத்தகம். அதுல உங்க பேர் இருக்கணும். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாய் காணப்பட்டவன் எவனோ அவன் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்பட்டவன். இட்ஸ் a very important book. அது மட்டும் இல்ல, இன்னும் பல புத்தகங்கள் இருக்கு. அங்கே புத்தகங்கள் திறக்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. என்ன திறக்கப்பட்டது? உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் எழுதுகிற ஒரு புத்தகம் இருக்கு. பிசாசு நிறைய புத்தகம், ஞாபக புத்தகம். ஆமா, நீங்க செய்த நன்மைகளை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க ஒரு புத்தகம் இருக்கு, தீமைகளை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க ஒரு புத்தகம் இருக்கு. சகலமும் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. என்ன பண்ணப்படுது? ஆண்டவர்கிட்ட இருக்க புத்தகத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற புத்தகத்துல எழுத்தா எழுதுவோம், ஆண்டவர்கிட்ட இருக்க புத்தகத்துல வீடியோவா வாடும். நல்லா இருக்குல்ல? ஆண்டவர்கிட்ட இருக்க புத்தகத்தை அவர் திறந்தாலே அந்த பக்கத்தை பார்த்து அந்த நாளுக்குரிய வீடியோவே வாடும். அவர் அப்படியே ஒரு கிளிக் பண்ணாரு, அந்த வீடியோ செவத்துல வந்துடும். நமக்கு நிறைய வீடியோ போட்டு காட்ட போறாரு. என்னைக்கு வீடியோ பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை உண்டு? எல்லாருக்கும் ஆசை தான். இல்ல, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஆசை தான், பார்க்கறது கேட்கறது. கவலைப்படாதீங்க, நியாய தீர்ப்புனால நிறைய வீடியோ நம்ம பார்க்க போறோம். யாருக்கு வீடியோ? எல்லாம் நம்ம வீடியோ தான். நிறைய நல்ல வீடியோக்களை பார்க்கணும்னா நன்மையை செய்யுங்கள், சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள்ளுங்கள். தீமை செய்யறீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அதை ஆண்டவர் ஒரு நாள் சர்வ உலகத்திற்கும் போட்டு காமிப்பாங்க. சொல்றாரு, வெளிப்படாத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைபொருளும் இல்லை. வீட்டுக்குள் சொல்லப்படுவது எதுவோ அது கூரைகளுக்கு மேல கேட்கப்படும், சொல்லப்படும், அறிவிக்கப்படும். ஒரு நாள் வரும். அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தருடைய ஆலயத்துல முதலாவது அவர் உங்களோடு பேசுவார். எங்க பேசுறார்? இந்த பிரசங்கங்கள் தேவ ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலமாய் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை நீங்க கேட்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வாரம் நீங்க ஆலயத்துக்கு வரலன்னா அடுத்த வாரம் வர ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க வேணா செக் பண்ணுங்க, செக் பண்ணிட போறீங்க. ஒரு வாரம் நம்ம ஆலயத்துக்கு வரணும், அடுத்த வாரம் இந்த வாரம் ஏதோ ஒரு தடை, அடுத்த வாரம் அதை விட 10 தடை இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் அதை விட தடை ஆயிரும். ஆகையால்தான் நான் சொல்லுவேன், எப்படி ஆகையால் நான் முடிவு செய்திருக்கிறேன், எந்த ஞாயிற்றுக்கிழமையும் எவ்வளவு பெரிய பங்கன் ஆனாலும் எவ்வளவு பெரிய காரியம் ஆனாலும் அது வாரம் கிடக்கட்டும். அது எனக்கு என்னை சந்திக்க என்னோடு பேச ஒருவர் காத்திருப்பார், அவரை சந்திக்க நான் போக வேண்டும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லு. ஆகையாலே ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது ஆகையாலே நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும். ஏன்னா அவர் உங்களை சந்திக்க ஆவலோட. யார் அவர்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன அந்த பரலோக தகப்பன் உங்களை சந்திக்க ஒரு கூடாரத்தில் இறங்கி வந்து உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கூடாரத்தில் அவர் வந்திருக்கிறார். அவர் இங்கே காத்திருக்கார். நீங்கள் அவரை காத்திருக்க விடலாமா? நீங்கள் உங்கள் வீடுகளிலே போட்டு பாத்திரத்தோட அடி போட்டு கிடக்கலாமா? அவர் காத்திருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை துரிதமாய் செயல்படுங்கள், சோம்பேறிகளாக இருக்காதீர்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் அவரை சந்திக்கும்படி வர வேண்டும். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். முதலாவது, அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கினேன். இந்த ஜனங்கள் எல்லாம் ஈஸியா மறந்துடுறாங்க. நமக்கெல்லாம் மறதி ஹேபிட் இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு நல்ல மறதி இருக்கு? எல்லாம் மறந்து போகுது. அவரால் பார்த்தா திடீர்னு பார்த்தா பாஸ்டர் நீங்க யாருன்னு கேட்கறாங்க. அவன் அந்த அளவுக்கு மறந்துடுறாங்க, மறதி. ஆனா சிலது மறக்காது. என்ன தெரியுமா? 1947 என்ன திட்டுனது. எது மறக்கணுமோ அது மறக்காது, எது மறக்க வசனம் நிக்காது. என்ன நிக்காது? வசனம் நிக்காது மனசுல. ஆனா அவ என்ன அப்படி சொன்னா, இவன் என்ன இப்படி திட்டுனா, இது மட்டும் மனசுக்குள்ள நிக்குது. பாத்தீங்களா? அது என்ன தெரியுமா? பிசாசுடைய மெமரி கார்டு. அது என்னது? ஆண்டவருடைய மெமரி கார்டுல வசனம் சேவ் ஆகும், நன்மையானது சேவ் ஆகும். பிசாசுடைய மெமரி கார்டுல பேட் திங்ஸ், ஈவில் திங்ஸ், பொறாமையும் சேவ் ஆகுறது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு மெமரி கார்டை, ஒரு சிப்பை தூக்கி வெளியில தள்ளணும். என்ன செய்யணும்? ஆமா, யாருக்குள்ள எல்லாம் தீமையானவர்கள் எல்லாம் நினைவில் இருக்குது. தீமையானவர்கள் அதை சொல்லுகிறார், மன்னிக்கணும், மறக்கணும். என்ன செய்யணும்? மன்னிச்சு
இன்னும் யாராச்சும் சிலரை குறிச்சு மன்னிக்க முடியல, சில காரியங்கள் எனக்கு நினைவுல வந்துகிட்டே இருக்கு, ஜெபிக்க உட்காந்து நினைவுல வந்துகிட்டே இருக்கு, நினைவுல இதெல்லாம் பிசாசு இருக்கிற இயேசுவின் நாமத்துல அதெல்லாம் தூக்கி வெளியில தள்ளணும். அல்லேலூயா. யார் மேல கசப்பு வெறுப்புகள் என்ன செஞ்ச கூடாது, அது ஏன் வச்சு கூடாது, அது உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கும். அது யாருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்? உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் அவர்களுக்கு நீ காணிக்கை செலுத்தும் வரும்போது ஒருவர் பேரில் உனக்கு குறை உண்டானால் பலிபீடத்தொடையில உன் காணிக்கை வச்சுட்டு நீ போயிட்டு அவனுடைய மன ரம்யமாயிட்டு என்ன செஞ்சு வந்து மறுபடியும் காணிக்கையை செலுத்து என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு யார் மேலே அது கசப்பு வெறுப்புகள் இருக்கா, உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. ஏன் என் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது? நான் ராத்திரி பகலா கதறு, ஆண்டவரே ஆண்டவரே, கதறாதே, உன் ஜெபம் கேட்கப்படாது. முதலாவது போய் அவரிடத்துல மனரமியமாய் விட்டு வா. முதலாவது பேசாதவரிடத்துல போய் பேசு. முதலாவது சண்டைகளை சமாதானம் பண்ணு. அப்பொழுது உன் ஜெபம் கேட்கப்படும். அப்பொழுது உன் சுகவாழ்வு துளிர்க்கும். அப்பொழுது உன் உபவாசம் கேட்கப்படும். அப்பொழுது உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. நாம் ஊரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு சண்டை வாங்கிக்கிட்டு கர்த்தர் ஆண்டவரே என் கண்ணீரை காணும். யாருடைய கண்ணீரை யாரு கேட்பா? கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்றால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா. கசப்பு வெறுப்புகளை எடுத்து தள்ளுங்கள், அன்பை பரப்புங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நடக்கிற நடக்கையாலே சில இந்துக்கள் மனம் திரும்பாதிருக்கிறார்கள். அவன் கிறிஸ்தவனா, அவன் பைபிளை தூக்கிட்டு அவன் என்ன சேட்டை பண்றான் பாரு, அவன் என்ன அட்டகாசம் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாலே கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படுகிறது, அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மோசமானவர்களாக இருக்கிறார்கள், சுபாவங்கள் மோசமாக இருக்கிறது, சுயப்பிரியராகும், தற்பிரியராகும், பண ஆசை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்களால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களை, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை மாற்றுங்கள். உங்களை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்கள். உங்க பேச்சை கொஞ்சம் பாருங்க, உங்க சிந்தையை கொஞ்சம் பாருங்க. ஜென்ம சுபாவங்களை சாகடியுங்கள், கசப்பு வெறுப்புகளை எடுத்து தள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல சுபாவ அன்புடையவர்களாயிருங்கள், யாவரிடத்திலும் சமாதானமாயிருங்கள். இப்படி செஞ்சா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தவர்களை நீங்கள் மன்னிப்பதால் ஆசீர்வாதம் அடுத்தவர்களுக்கு அல்ல, உங்களுக்கு. ஆமென். அடுத்தவர்களை நீங்க போய் சண்டையை சமாதானம் பண்ணுவது உங்களுக்கு. கர்த்தர் சொல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரு? தேவனுடைய. அப்ப நீங்க சமாதானம் பண்ணா ஏசப்பாவுடைய பிள்ளையா மாறுறீங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், யாரெல்லாம் யாரு கூட சண்டையா இருந்தா இன்னைக்கு போய் சமாதானம் பண்ணுங்க. கசப்புல இருந்தா எடுத்து போடுங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆமே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் சொல்றேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும், அதை செய்யுங்கள். அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்ல தெரியுமா? 42 வசனத்துல பேசும்படி, இரண்டாவது நான் சந்திக்கும் இடம். ஆலயம் என்பது முதலாவது என்ன இடம்? பேசும் இடம். அவங்களோடு. அப்ப ஆலயத்துல நீங்க வந்தா பேசாம போவாதீங்க, ஆலயத்துக்கு வந்து மௌனமா போவாதீங்க. ஒரு 2 பேரை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து சந்திச்சுட்டாங்க ஒரு இடத்துல. போயிட்டு பேசவே இல்லை. போயிட்டு என்ன செய்யல, 2 பேரும் சந்திச்சாங்க, பேசவே இல்லை, மௌனமாக இருந்தாங்க. யார் வந்தா? சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாங்க. சர்வ் பண்றவர் வந்தாரு, அவர்கிட்ட சாப்பாடெல்லாம் சொல்லி 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. ஆனா பேசவே இல்லை. அடுத்து 2 பேரும் வெளியில போனாங்க, எங்கோ தியேட்டருக்கு போனாங்க, அப்பவும் பேசவே இல்லை. அப்புறம் வெளியில வந்தாங்க, பேசவே இல்லை. முடியும் பேசாம போயிட்டாங்க. இந்த சந்திப்புல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆரம்பம் முதல் பேச. இன்னைக்கு ஆலயத்துல நிறைய பேர் இப்படித்தான் இருக்கும், வந்து பேசுறதே இல்லை. யாற்ற நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பேசும்படிக்கு ஆலயத்துக்கு வருகிறீர்கள். அல்லேலூயா. வந்த உடனே தொடங்கிடணும் அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய பிள்ளை வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன், என்ன பாருங்க, உனக்கு காரியத்தை அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்ப 2 பேரும் பேசுறாதான் நம்முடைய சந்திப்பு அர்த்தம் நிறைந்ததாய் மீனிங்ஃபுல்லாய் மாறும். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல வந்து வாயை திறக்காம பாஸ்டர் பாடட்டும், பாஸ்டர் ஜெபிக்கட்டும், அடுத்து வந்து முடிச்சோன்னா பாஸ்டர் வந்து நீங்க ஜெபம் பண்ணி விடுங்க. இது மீனிங்ஃபுல் இல்லாத மீட்டிங். என்ன மீட்டிங்? மீனிங்ஃபுல் இல்லாத மீட்டிங். எத்தனை பேர் இன்னைக்கு இதுவே வந்து துக்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஓகே, அப்ப நீ ஏன் என்கிட்ட பேசாமலே இருக்க? I'm so sad. நான் எப்படி இருக்கேன்? சேடா இருந்தா அதை கூட சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. அப்ப எதுல இருக்க என்ன பண்ணுவாரு? சரி நீ கவலைப்படாத, நீ கஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு இப்படி 10,000 நான் கொடுத்துடுறேன். எப்ப என்ன கஷ்டம்னா அவர்கிட்ட என்ன செய்யுங்க? நீங்க மீட்டிங்கு வந்திருக்கீங்க, அவரை மீட் பண்ண வந்திருக்கீங்க, அவரை சந்திக்க வந்திருக்கீங்க, வந்து சைலண்டாவே எதுவும் சொல்ல போனா, ஏன் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன். உன் எந்த கஷ்டத்தை மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனை நீ மீட் பண்ண ஆலயத்துக்கு வந்தாய். அல்லேலூயா. அவரிடத்துல என்ன, உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்கள்ட்ட கேட்க போறேன். எல்லாருக்கும் ஏதோ தேவையோட தான் வந்திருப்பீங்க. வாட்ஸ் யூ வாண்ட் அபவுட் அவர் லார்ட்? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடை இருக்கு, சொல்லுங்க அவர்கிட்ட.
அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார், கூட பணத்தையும் தருவார், அதை மாற்ற உதவி செய்வார். நம்ம தான் சொல்றதே இல்லையே. நம்ம அவர் உட்கார்ந்து சோகம் உட்காந்து அழுறது, நீர் ஏன் உங்களை தேடி தேடி வர்றது. எதிரில் இருக்கவங்களை பார்த்து நான் என்ன பண்ணுவேன்னா, எதிரில் ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்க என்ன முடியும்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். அவங்களால நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டிய காரியம், நீங்க சந்திக்கிற நபர் எப்படிப்பட்டவர்? அது முக ஸ்டாலினா, இல்ல முக ஸ்டாலினுக்கு மகனா, இல்ல மோடிஜியா, இல்ல ட்ரம்பா? உங்களுக்கு எதிரே இருக்கிற நபர் யாரு? இவர்கள் எல்லாரை விட பெரியவரை நான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் எல்லாரை விட பெரியவர் தானே, வல்லமை உள்ள தேவன் தானே. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு ட்ரம்ப சந்திக்கிற ஒரு நல்ல உங்களை வெள்ளை மாளிகைக்கு கூப்பிட்டுருக்காங்க அமெரிக்கால. என்ன கேட்பீங்க? அவர் எதை கேட்டாலும் எடுத்துக்கொள்றாங்க. என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க சொல்லுங்க? இந்தியாவை எனக்கு எழுதி தரோம். அதெல்லாம் ஏதோ ஒண்ணு கேட்போம் இல்லையா? ஏதோ உங்க விருப்பப்படி, அவரோட ஆசைப்படி நம்ம கேட்போம். ட்ரம்ப் அல்லனா இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லிட்டாரு, நீ என்ன இன்னைக்கு சந்திக்கவா, நீ எதை கேட்டாலும் நம்ம வீட்டுல இருந்தே யோசிச்சிருப்போம். என்ன பிள்ளையாம மாதிரி யோசிச்சிட்டே போவோம். பிள்ளையாம கழுதையில யோசிச்சே போன மாதிரி, பாலாக்கிட்ட என்ன கேட்கலாம், வீடு நிறைய தங்க கேட்கலாம், வெள்ளி கேட்கலாமான்னு யோசிச்சிட்டே போவோம். இதை மாதிரி நம்ம யோசிச்சிட்டே போவோம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய சந்திக்க ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரு. அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்துல எதை கேட்டாலும் உனக்கு தருவேன். அல்லேலூயா. இப்ப நம்ம கேட்கணும். அல்லேலூயா. என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவருடைய சந்திக்கும்படி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். நீ அவரிடத்தை எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் அவரிடத்தில் கேட்காமல் இருக்கலாமா? அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். கேளுங்கள், உங்களுக்கு தட்டுங்கள், உங்களுக்கு தேடுங்கள். அப்பொழுது சொன்னது யாரு? அவரை சந்திக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க கேட்கணும் வேண்டாமா? அப்ப கம்மன் இருக்கலாமா? வாய் திறக்காம இப்ப எல்லாரும் அவன் கேளுங்க, ஏசப்பா எனக்கு தாங்க ஏசப்பா. நீங்க புற மறந்துடுவீங்க. இப்ப நீங்க மறதி இருக்கு. நம்ம இப்பவுமே கேள்வி, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க ஏசப்பா. வாட் எவர் யுவர் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் டுடே, யூ ஆஸ்க் சம்திங் ஃப்ரம் காட். தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஏசப்பா. எனக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்கு, வியாதி, அந்த வியாதியை சொல்லுங்க, எனக்கு இதை செய்யுங்க. ஏன்னா நான் எனக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். அவர்கிட்ட சொல்லுங்க, எந்த பிரச்சனையானாலும், எந்த காரியமானாலும், எந்த கஷ்டமானாலும் தேவன் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தர முடியும். இன்னைக்கு உங்களுக்கு தர முடியும். அவர்கிட்ட சொல்லி விடுங்க, ஆண்டவரே நான் மீட் பண்றேன். Today I meet here Lord in your temple and in your presence of here. ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்றேன், எனக்கு இதை செய்யுங்க ஏசப்பா. அல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். ஆலயத்துக்கு வருவது எவ்வளவு முக்கியம். அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள எவ்வளவு முக்கியம். வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு உன்னை சொல்ல, நான் பேச வேண்டும். ஆமென். உன்னை சந்திக்க வேண்டும். ஆமென். I want to meet you ன்னு சொல்றாரு. நான் உன்னை சந்திக்க வேண்டும். நீ என்னை சந்திக்க விரும்புறாய் இல்லையோ, நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன். ஆமென். எவ்ரி வீக், எல்லா வாரமும் ஆமென், நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன். நீ என்னிடத்துல பேசு, நீ என்னோட மீட் பண்ணு, நான் உன்னோட பேசணும்னு அவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப இங்க கெட்டு போறல எல்லாரும், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற எல்லாரும், நீங்க எதுலயும் மிஸ்டேக் பண்றீங்க. எதுவும் என்ன பண்றீங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். அல்லேலூயா. இது பொய்யான வார்த்தையா? இது தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். உன் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார், உன் கடன்களை அவர் பார்த்துக் கொள்வார். நீயோ கடன் வாங்காது இருப்பாய், நீ பிறருக்கு கடன் கொடுக்கிறவர்களை கர்த்தர் மாற்றும். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்ம அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆசீர்வாதம் வந்துடும். ஆமென். அவரை அறிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆமென். ஆசீர்வாதம் வந்துடும். ஆமென். நம்முடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம அவரை சரியா அறிஞ்சுக்கிடல, அதை சரியா செய்யலாமே. இந்த உலகத்தில் உள்ள கரிசனைகளை பார்க்கலாம், இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை பார்க்கலாம். கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம கம்மியா இருக்கிறது. ஆமென். நீங்கள் எவ்வளவு எந்த அளவுக்கு கர்த்தரை அறிவீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமே, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், உங்கள் சிந்தைகள் திறக்கப்படட்டும். என் தேவன் யார், ஏன் நான் ஆலயத்துக்கு வர வேண்டும், ஏன் நான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அவரிடத்துல நீ எதை கேட்டாலும், என் பிள்ளைக்காக கேட்கிறேன், என் புருஷனுக்காக கேட்கிறேன், மீட் பண்ணுங்க அவரை டெய்லி. ஆமென். அப்படி ஆலயத்தில் நீங்க அவரை மீட் பண்ணுங்க. உங்கள் வீடுகளில் நீங்கள் செபிக்கணும், ரொம்ப முக்கியம். அதை விட இது அவர் ஏற்படுத்தின இடம், இது அவர் கட்டின இடம். இங்கே அவர் வசனம் சொல்லிருப்பாங்க, இங்க அது மட்டும் இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். அதனுடைய 46 வசனம் வாசிச்சோம் இல்லையா? தாங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி. என்ன சொல்லுங்க? எதற்காக எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் தெரியுமா? மோசே போய் பார்வோன்ட்ட என்ன கேட்டான்? ஜனங்களை எதுக்கு அனுப்ப கேட்டான்? நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பிவிடு. எதுக்கு அனுப்பிவிடு?
எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென், அல்லேலூயா. உங்களையும் எகிப்திலிருந்து, அதாவது உங்கள் பாவக்கட்டுகளிலிருந்து, வியாதியிலிருந்து, ஆமென், இந்த பொல்லாத எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது எதற்காக? இப்ப ஜெபத்துக்கும் ஆராதனைக்குள்ள டிஃபரெண்ட் சொல்றேன் கவனிங்க. ஜெபிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அவரோடு பேசுகிறது, உங்கள் தேவைகளை அவரது சொல்வது. ஆராதிக்கிறதுனா அப்படி கிடையாது. ஆராதிக்கிறதுனா அவரை மகிமைப்படுத்துவது. ஆமென். ஆராதிக்கிறது என்றால் அவரை உயர்த்துவது. அதுல உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆராதிக்கிறது உள்ள ஆண்டவருக்கு. ஆமென். ஜெபத்துல நம்ம ஆண்டவரை தொழுது கொள்வது அல்ல, ஆண்டவரை கேட்கறது. என் தேவை, என் கஷ்டம், ஆனா ஆராதனை, ஜெபத்தை விட ஆராதனை ரெண்டுமே ஒண்ணு மாதிரிதான். அல்லேலூயா. சிலர் நல்லா ஜபிக்கிறீங்க, ஆனா ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறது முக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, வாய்களை எல்லாம் திறந்து கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். வாய்களை திறந்து ஆராதிக்கணும் ஆண்டவர். அப்படியே என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டு சிலர் எல்லாம் அப்படியே தான், ஒரு அசைவும் இல்லை, அப்படியே தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில எதுவும் மாறாது. ஏன் பாஷை இப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றது இல்ல, நான் என்ன சொல்லணும் நீங்க விரும்புறீங்க சொல்லுங்க. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அல்லேலூயா. ஆராதிக்கிறவனுக்கு தான் ப்ரமோஷன். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஆராதனை என்பது நீங்கள் அவரை புகழ்வது, அவருடைய மனசை உங்களுக்காக கிரியை செய்ய தூண்டுவது. ஐயோ, என் பிள்ளை எப்படி ஆராதிக்கிறா பாரா, கண்ணை திறந்துகிட்டே அப்படியே சோர்வா. என்ன பாஷா நீங்க? ஒருத்தவங்க ஆண்டவரே ஏசப்பான்னு ஒரே ஆராதிக்கிற, இது யாரை பிடிக்கும் ஆண்டவருக்கு? என்கிட்ட 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் வந்து பாஸ்டர் நீங்க அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, ஓ பாஸ்டர் உங்களை மாதிரி அப்படின்ற. ஒருத்தர் வந்து என்னதான் பாஸ்டர், என்னதான் இப்படி. யாரை பிடிக்கும் எனக்கு சொல்லுங்க? போலரை பிடிக்குமா? ஜஸ்ட் சும்மா சொல்றேன். என்ன ஆனாலும் இது மாதிரி தான் ஆண்டவர். சிலர் வந்து உட்காந்து அப்படியே சோகம், எங்க படைவேன், என் கஷ்டம், என் ஆண்டவர் இப்படி இருக்கு, என் ஆண்டவர் ஒரே போல. சிலர் கஷ்டம் இருக்கு, ஆனா ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு ஆராதிக்கும் போது யாருடைய கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவாரு? இங்க பசுவத்தை வந்து அவன் அப்படியே தான் வாரம் அதே புலம்பல் வாரம். ஏன் அநேகருடைய வாழ்க்கை அப்படியே இருக்குது. யார் ஒருவர் கஷ்டங்களை எல்லாம் செப்பல் கூட கலட்டிட்டு வந்துடணும். எங்க வந்துடணும்? உள்ள வந்தா ஃப்ரெஷ்ஷா ஆண்டவரை ஆராதிக்கணும், பாடணும், துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் போது இங்க இருக்கிற எல்லாரும் உங்க ஆண்டோடைய பார்வை தாவீது. ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல்ல ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. இந்த சவுல் கெட்டு போயிட்டான், எவனடா தூக்கலாம், அடுத்த ராஜாவை யாரை பார்க்கலாம் அப்படி தேடும் போது எல்லாம் ஆண்டவர் தேடுறதெல்லாம் எங்க தேடினாரு? நாட்டுக்குள்ள தேடினாரு, வீட்டுக்குள்ள தேடினாரு, போர் பண்ற இடத்துல தேடினாரு, பயங்கரமான ஆள தேடினாரு. ஒருத்தர் காட்டுல கிடந்து கத்துறான், ஓ யாரு? ஆமா, ஆண்டவருக்கு அங்க ஐடியாவே இல்ல. ஆடு மேய்க்கிறவன் அரசாமானாயா, ஆனா அவன் விடல. நாட்டுல கிடக்கிறான்னு பாக்கல, வீட்டுல கிடக்கிறான்னு பாக்கல, காட்டுல கிடக்கிறான் கத்துறான் காத்து. ஓ ஆண்டவரே உங்களுடைய பார்வை என் மேல விழுவதாக. இந்த சர்ச்சில் எனக்கு யார் சொல்றான்? ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ எல்லாரும் என்ன பாரு ஆண்டவரே. பாஷார ஓர கத்துறாரு, அவரோட இவரே எல்லாம் வாங்கிடுவார் போல இருக்கு. அவரோட முடியும் உங்களால? அல்லேலூயா. முடியுமா முடியாதா? உண்மையா கூப்பிடுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே நீ பேசும்படி வந்தீரே, சந்திக்கும்படி வந்தீரே. நான் முதல்ல வந்தேன் சொல்ல முடியுமா? என்னை முதல்ல வந்தது யாரு? அல்லேலூயா. நீ வந்துட்டு போயிட்ட, கேன்சல். யாரு சொல்ல முடியாதாரு இருக்கா? ஆண்டவரே ஏதாவது நம்ம அவட்ட எசேக்கியா ஜெபிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னா உன் பாடையை கட்டு நீ செத்து போவ அப்படின்னு சொல்றான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா குழிய தோண்டின அர்த்தம். எல்லாம் ரெடி பண்ணி வை, நீ சாக போறான் ஒரு ராஜாட்ட. உடனே அவன் எப்படி ஜெபிச்சான் தெரியுமா? சுவர்புறமாய் திரும்பி, நான் செய்த உம்முடைய காரியங்களை நினைத்தருள் ஆண்டவர், உம்முடைய ஆலயத்தை நான் சீரமைத்தேனே, நான் இந்த நினைத்தருள். உன்னை ஆண்டவர் இறங்குறாரு. உடனே சொல்றாரு, இவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன். அல்லேலூயா. அவன் ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டேன். ஏசாயா வாசலை தாண்டல, மறுபடியும் போ, திரும்ப போ, அவன்கிட்ட சொல்லு, உனக்கு ஆயுசு நாளை கூட்ட கொடுக்குறேன். அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்துல சொல்லும்படி ஏதாவது இருக்கணும். எல்லாரை விட ஏதாகிலும் நான் இதை உனக்கு செய்தேனே ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு ஓடி ஓடி வந்தேனே, நான் ஆலயத்துக்கு முதல் வந்தேனே, அதிகால ஆராதனைக்கு வந்தேனே, என்ன இருக்கு சொல்றதுக்கு? நான் உபவாசம் போட்டு ஜெபித்தேன் ஆண்டவர். அது பெருமைக்கான ஜெபம் இல்ல, ஆனா சில வேலையில கர்த்தர்ட்ட சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. என்ன நினைச்சிடலாம் ஆண்டவரே, கர்த்தருக்கு மோசே ஜெபிக்கிறார் அப்படி. ஆண்டவரே நீ எகிப்திலிருந்து இருந்த ஜனங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே, இப்போ மற்ற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ வனாந்திரத்தை கொண்டு போட்டு சொன்ன உடனே கர்த்தர் மன இறங்குறார். அல்லேலூயா. சில வேளையில ஒரு தீங்கு செய்வேன்னு நினைக்கும் போது நீங்க கருத்தா ஜெபிக்கும் போது கர்த்தர் தீங்கை விட்டு மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை சொல்லியிருந்தாலும், ஒரு ஊழியக்காரனை சொல்லியிருந்தாலும், நீ மனஸ்தாபப்படும் போது நினிவேயின் ஜனங்களுக்காய் மனஸ்தாபப்பட்ட கர்த்தர் அழிப்பே 40 நாள்ல நினிவே கவிழ்த்து போடப்படும் சொன்ன கர்த்தர் அவரை நோக்கி ஜனங்கள் ஜெபிக்கும் போது தீங்கு செய்யல. ஆமென், அல்லேலூயா. அழிக்கல, காப்பாற்றினார். ஆமென். உங்களை காப்பாற்ற மாட்டாரா?
அவனுக்கு முன்ன ரெட்டு கொடுத்து அவன் ஆகாப்ப பார்த்து குறைச்சு சொல்றான், மவனை உன்னை நான் சாகடிக்க போறேன். அவன் ரெட்டு கொடுத்து உட்காந்து புலம்பினான். உடனே எலியாவை பார்த்து சொல்றான், பாரு அவன் பாவம், அவன் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தினான், அவனை நான் சாகடிக்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர், தம் பிள்ளைகளுக்காக மனம் இறங்குகிறவர், அவர் மன உருக்கமுள்ள தேவன். அவர் எந்த பாவியையும் புறம்பே தள்ள மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், அவர் உங்களோடு பேச விரும்புகிறாரு. மூன்றாவது நான் வாசித்த வசனத்துல அவர் உங்களுடைய வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம இப்படியே இதை நம்ம தலைகளா போட்டுடலாம். முதலாவது அவர் இது வாசம் பண்ணுகிற இடம். என்னது சொல்லுங்க? கர்த்தருடைய ஆலயம் என்பது வாசம் பண்றதுன்னா என்னது? தங்குறது. நீங்க எல்லாம் எங்க வாசம் பண்ணுகிறீங்க? உங்களுக்கு வீடு இருக்கா? எல்லாரும் வீடு. வீடு தான் உங்களுடைய வாசஸ்தலம். வாசஸ்தலம்னா என்னது? அதுக்கு இன்னொரு பேர் என்னது? வீடு. எல்லாருக்கும் வீடு இருக்குல்ல? உங்க வீட்டுல நீங்க தங்கி இருக்கீங்க. இது கர்த்தருடைய வீடு. ஆமென். இங்கே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இங்க எங்க இருக்கிறாரு? நீங்க அவரை பார்க்கணும்னா இங்க வரணும், அவர்கிட்ட பேசணும்னா இங்க வரணும். ஆமென். நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு ஸ்தலத்தை நீ உண்டு பண்ணு. ஆமென். எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டு பண்ணு. இது நான் வாசம் பண்ணுகிற இடம், இது அவருடைய வீடு. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? ஆமென், ஸ்தோத்திரம். 43 பாருங்க. அங்கே நான் இஸ்ரவேல் புத்திரரை என்ன பண்ணுவேன்? அது 4வது, அந்த ஸ்தலம் அவருடைய மகிமையினால பரிசுத்தமாக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு வீடுகளுக்கும் உங்க சபைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? ஆமென். உங்க வீடுகள்ல நீங்க ஜெபிப்பீங்க, ஆராதனை எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் தனக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதில் அவர் வாசம் பண்ணுகிறார். அங்கே நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார், அங்கே உங்களோடு பேசுவேன் என்று சொல்லுகிறார், அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலே மகிமையினாலே அதை நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடம், இந்த ஆலயம் பரிசுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இதற்குள்ள நீங்க வந்தாலே உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகும், உங்களுக்குள்ள மகிமை உண்டாகும். ஒரு மகிமையின் மேகம் அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது போல இந்த ஆலயத்துக்கு மேல நிற்கும். அந்த மகிமையின் மேகம் உன்னை ஆசீர்வதிக்கும், அந்த மகிமையின் மேகம் உன்னை பரிசுத்தப்படுத்தும், அந்த மகிமை மேகம் உன்னோட பேசும். Why so important the temple of God? Because அங்க அவர் வாசம் பண்ணுறாரு, அவர் அங்க தங்கி இருக்கிறாரு, அவர் உங்களை சந்திக்கிறாரு, உங்களோட பேசுகிறாரு. அவருடைய மகிமை விளங்கும் ஸ்தலம், அவர் பரிசுத்தம் பண்ணப்பட்ட இடம். ஆமென். நம்ம வீட்டுல எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் பல தீமைகள் இருக்கும். சில வீட்டுல புருஷன் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டான், அங்க சினிமா பாட்டை போட்டு விட்டுருவாங்க, சினிமா போட்டு விட்டுருவாங்க, சீரியலை போட்டு விட்டுருவாங்க. அங்க கர்த்தர் வாசம் பண்ண முடியுமா? சண்டைகளும் கூக்குரலும் கெட்ட வார்த்தைகளும் சில வீட்டுல, அங்க கர்த்தர் வாக்க பண்ண முடியுமா? பரிசுத்த குலைச்சல்கள் இருக்கும் சில வீட்டுல, அசுத்தங்களும் நிறைந்திருக்கும் சில வீடுகளில. குடிகார தகப்பன்மார் இருப்பான், வீட்டிலேயே உட்கார்ந்து குடிப்பான். அங்க கர்த்தர் வாசம் பண்ண முடியுமா? கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் பரிசுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இங்க நீங்கள் வரும்போது அவர் உங்களோடு பேசுவார். உங்களை so important the temple of God. தேவனுடைய ஆலயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இடம். அவர் உங்களை பேசுறாலே ஆசீர்வாதம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை மாறும். அவர் உங்களோட பேசுகிற இடம், கர்த்தருடைய ஆலயம் உங்களோட பேசுகிற இடம். அவர் வாசம் பண்ணி தாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படை பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிவார்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவர் இருந்து உங்களுக்கு என்ன செய்வாரா? அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யும் போது அவர் இங்கே வாசம் பண்ணுகிறார் என்றும் இங்கே வருகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னா, நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. நானே அவர்கள். என்ன எத்தனை பேர் சொல்றீங்க? தேவன் தான் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இயேசுவே எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவர் இங்கே வாசம் பண்ணுகிறார், அவர் எங்களோடு தங்கி இருக்கிறார், அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் அவரோடு பேசுவோம். ஆமென். நாங்கள் அவரை ஆராதிப்போம். ஆமென். நாங்கள் அவரை தொழுது கொள்ளுவோம். ஆகையாலே நீங்கள் ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து வர வேண்டும். ஆமென். அவர் உங்களோட பேசும்படிக்கு நீங்க வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மறந்துடாதீங்க, சோ இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப அவருடைய ஆலயத்துக்கு வரலன்னா, அவர் வாசம் செயல்படுகிற இடத்துக்கு வரலன்னா எவ்வளவு நஷ்டம் நமக்கு, எவ்வளவு கஷ்டம் நமக்கு. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவரை துதிக்கிறதுனால எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு. அவருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவாராமே. எல்லா கண்களை மூடி பரலோக தகப்பனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் ஜெபிங்க, பார்க்கலாம், உதவி செய்யுங்க. நம்முடைய ஆலயத்துக்கு தவறாமல் வரும் கிருபையை